உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் ஜெயமாய் நீங்கள் வாழ்வதற்கான எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் முடிந்தது. அந்த முடிந்த விஷயத்தை நம்ம இன்னும் சரியாக புரிந்து கொள்ளலை. அதனால் இன்னும் கொஞ்சம் ஏசுனார் இன்னொரு தடவை பாடுபட்டால் பரவாயில்லைங்கிற மாதிரி, நீ எனக்காக வேண்டிக்க ஆண்டவரே, எனக்காக செய்யும் ஆண்டவரே அப்படின்னு என்னமோ இன்னும் அவர் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் ஆளுகளுக்கு தான் தெரியும். ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுருக்கு. நீ கரெக்ட் பட்டனை தட்டினேன்னா அது அந்த காரியத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். சுகத்துக்கான ஒரு பட்டன் இருக்க தட்டுன்றாரு. நாம் அதை விட்டுட்டு வேறு என்னத்தையோ சின்ன பிள்ளை விளையாண்ட மாதிரி உள்ளுக்க அந்த கீபோர்டு அமைக்கிட்டு இருந்தாக்கா அது ஒன்றும் நடக்கிறதில்ல. எல்லாம் நமக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிப்பதற்கான அந்த கமாண்ட் கட்டளை நமக்குள்ளே பட்டனாக வச்சுருக்கு. கரெக்டாக அதை அமுக்கணும். அதுதான் நம்ம வாக்குத்தத்த வசனங்கள்னு சொல்கிறோம். அதை சொன்னால் அது நடக்கும். ஏன்னா பாஸ்டர் 10 தடவை சொன்னேன் நடக்கலை, அது சொன்னால் நடக்கும். அவருடைய சிஸ்டத்தில் அதை அமுக்கிட்டா அது வந்துடும். அந்த வராதுன்னு நினப்பு இருக்கு பாருங்க, அதை மட்டும்தான் போக்கணும். அவங்க கணக்கு சொல்லுவாங்க டெலீட்னு. அது இருக்கிறத டெலீட் பண்ணியிருக்கு, காலி பண்ணியிருக்கு, அழிச்சு விட்டுரு. அது மாதிரி நம்ம மனசில் இருக்க குற்ற மனசாட்சியை, தாழ்வு மனப்பான்மையை, அப்புறம் இதெல்லாம் பட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற அந்த மனநிலையெல்லாம் அழிச்சு விடணும், டெலீட் பண்ணணும். உங்கள் சிஸ்டம் சுத்தமாக கிடவுது. அது கண்ட குப்பையெல்லாம் ஏற்றி வச்சுருந்தா ஸ்லோவாக வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. சில சமயத்தில் ஹேங் ஆகிடுச்சுன்னுவாங்க. அப்புறம் திரும்ப சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டு புதுசாக போட்டுவிடு அப்படின்வாங்க. உங்கள் சிஸ்டம், உங்கள் மனசு நன்றாக இருக்க கிடவுது. எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுடைய உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டார். அதை சரியாக வச்சுக்கிறது நம்ம வேலை. உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே உன் மனசை கர்த்தர் கொடுத்த மாதிரி வச்சுக்க. இன்னும் தெரியலையா? இந்த பைபிளை வாசி. இந்த பைபிளை வாசித்தாக்க இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சால் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியும். பிதா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சால் நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும். அதனால் பைபிளை வாசி. நான் பொதுவாக அநேக இடத்துல சொல்லும்போது பைபிளை வாசிங்கன்னு அதிகமாக சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்கன்னு அதிகமாக சொல்ல மாட்டேன். பைபிள் அதிகமாக வாசிங்க. அவர் யார் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியட்டும். அப்போ நீங்கள் சரியாக அவர்கிட்ட போய் பேசுவீங்க, காரியத்தை சாதிப்பீங்க. அப்படி தேவனை அறிந்து கொள்வதற்கு பைபிள் வாசிக்கணும். இந்த பைபிள் அவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு காட்டுது. நம்ம அவரை மாதிரி இருக்கிறோம்னு சொல்லுது. நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பழைய பாவ குப்பை வாழ்க்கை மறைந்தது, ஒழிந்து போயின. இப்போ எல்லாம் புதிதாயின. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். புது சிருஷ்டிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் உங்களுடைய தேவைகள் எல்லாம் அதற்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. புது சிருஷ்டியாய். அந்த பழைய மனுஷன் அந்த செத்து போயிட்டானே. நீ ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டியே. நீ தண்ணியை விட்டு வெளியே வந்தப்போ புது சிருஷ்டியால் வந்திருக்கிற. அந்த பழைய அக்கௌண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டார்.
செத்தவன் மேலே என்ன கேஸை போடுறது? நிறைய பேர் இருக்கிறாங்க, பயங்கரமான அக்கிரமத்தை அநியாயத்தை பண்ணி வச்சுட்டு இவனுக்கு நிச்சயமாக தூக்கு தண்டனை தான் அப்படின்னா இந்த கேஸ் அப்படியே இழுத்து 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 எது வரைக்கும் இழுப்பாங்கன்னா இவன் சாக வரைக்கும். அதுக்கு மேலே கேஸ் போட்டால் என்ன பண்ணுறது? ஜட்ஜு வருவார், கேஸ் டிஸ்மிஸ்டு. செத்தவன் மேலே என்ன கேஸ் போடுறது? அந்த பழைய மனுஷன், உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பழைய மனுஷன் செத்து போனால் அது மேலே கேஸ் போட முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிற புது ஆள், நீங்கள் கர்த்தருக்குள்ள புதுமையான ஒரு ஆள், புது ஆள் மட்டுமில்ல ஒரு புதுமையான ஆள், இயேசுவை போலவே செயல்படக்கூடிய திறமை உள்ள ஆள். என்ன விவரம் மட்டும் தெரியணும், எந்த சூழ்நிலைக்கு எந்த வார்த்தையை சொல்லணும், எதை பிடிக்கணும். என்னை நம்புன்றாரு, நம்பணும். நான் புது சிருஷ்டின்னு அவர் என்னை சொல்கிறாரு, நான் அதை நம்பணும். என்னை பற்றி நான் வேறு மாதிரி சொல்லக்கூடாது. என்னை புது சிருஷ்டின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப வருத்தமே, ஒரு விதத்தில் கோபம். நான் சொல்கிறத நம்ப மாட்டியா நீ? நான் சொல்கிறேன், நீ நம்ப மாட்டியா? அப்படி கேட்குறாரு. யோசுவா முதல் அதிகாரத்தில் 8வது வசனமோ 9வது வசனமோ, நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னதை அப்படியே நம்ப சொல்கிறார். எப்படி நம்பணுமா? நான் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகவே இருக்கிறேன். அவர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. பரிசுத்தமாக்கிறதுக்கு வசனம் அவரே கிறிஸ்துவே தேவனுக்குள், அது தேவனுக்குள் கிறிஸ்துவே நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இவர் ஏதாவது பிரச்சனைன்னு இவரை கூப்பிட்டு வச்சுக்கோங்க, இவர் பேசிக்கிடுவார், இவர் வார்த்தையை கொடுப்பார், அதை நீங்கள் பேசிக்கங்க. எல்லா விஷயத்திலும் இவரை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திக்கங்க. இவன் வரிசையாக சொல்கிறேன், கவனிங்க. தேவன் உங்களை என்னை படைக்கும்போது, என் ஆதாமை படைக்கும்போது, அவருடைய ஆவியை, ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். அவருக்கும் ஆதாமுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இவனுக்கு சரீரம் இருக்குது, அவருக்கு சரீரம் ஆவிக்குரிய சரீரம், இவனுக்கு மண்ணாலான சரீரம். அடுத்து நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் ஆத்மா ஆவியெல்லாம் புதிதாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ தேவனுடைய பிள்ளையா புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இதை செய்கிறதுக்காக தேவன் தம்முடைய குமாரனா இயேசுவை அனுப்பினார். அதான் மேலே எழுதி போட்டிருக்கோம். இயேசுவே தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டார். இவர் என்னமோ செஞ்சார். என்ன செஞ்சார்? சிலுவைக்கு போனார், நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் சுமந்தார். சிலுவையில் அந்த வெண்கல சர்ப்பம் போல் ஆகி எல்லா பாவமும் அவர் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே ஏதாவது கொஞ்சம் பாவத்தை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த சர்ப்பத்தின் வாயிலிருந்து புறப்பட்டிருந்த எல்லா பாவங்களும் உலக மக்கள்கிட்ட இருக்குது. இவர் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க பாவத்தை மட்டும் இல்லை, ரட்சிக்கப்படாத எல்லா உலக மக்களுடைய பாவங்களையும், எல்லாத்தையும் பாவங்களையும் சாபங்களையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டதுனால, அந்த சர்ப்பத்திலிருந்து வெளிவந்த பாவம் அது எல்லாவற்றையும் இவர் ஏற்றுக்கொண்டதுனால இப்போ இவர் சிலுவையில் தோற்றம் சர்ப்பம் போல. அந்த நிலைமையில் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் அனுபவித்து விட்டார். ஆதலால் தான் பரிகாரம் செய்யப்பட்டாயிற்று. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். தேவனை போல அது சொல்கிறாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் அப்படின்றார். நீங்கள் அவரை மாதிரி நல்லா வாழ்கிறதுக்கு, ஒரு குறையுமின்றி வாழ்வதற்கு எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் பரிகாரம் செய்தார். அதோடு விட்டாரா? நான் போனேன்னாக்க இன்னொருத்தரை அனுப்புகிறேன், வேறொரு தேற்றரவாளன்.
அதாவது நான் இப்போ உங்களோட இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுருவேன். ஆனால் நான் போனேன்னா தான் ஆவியானவர் வந்து உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர்ட்டையும் எல்லா தேசத்துலேயும் ஒரே சமயத்தில் அவர் பேசுவார். அதனால் நான் போகிறது நல்லது. நான் போகிறேன், நான் போய் அவரை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அனுப்புனாரா அனுப்பலையா? பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேலே இறங்கினார். அக்கினிமயமான நாவுகள் தோன்றி பிரிந்து எல்லார் மேலே அமர்ந்ததென்று நாம் பார்க்குறோம். தேங்க்யூ. எல்லார் மேலும் அமர்ந்ததென்று நாம் பார்க்குறோம். அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள். அதுதான் ஆவியானவர் அங்கேருந்து வந்துட்டாருன்னு காட்டுறதுக்கு. இன்னொன்று, இவர் அங்கே தான் போனாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இவர் அங்கே தான் போனாருங்கிறதுக்கு அதான் அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டானால இவர் அங்கே போயிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பிட்டாருன்னு இங்கே தெரியுது. சொன்னதை செய்கிறவர். இந்த ஆவியானவர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்ப் நமக்கு தர்றார். ஜெப உதவி. ஜெப உதவி. இந்த பாருங்க, இந்த இன்னைக்கு கூட கேட்டீங்க, அப்பாட்ட போய் பேசுறதுக்கு யாராவது கூட படிக்கிற பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து அப்பாட்ட பேச மக வருது. அப்பாட்ட போய் எப்பா எனக்கு இது காரியம் ஆகணும் சொல்லிட்டு போயிடுது. நம்ம யாரும் ரெக்கமெண்டேஷன் ஆள்லாம் பிடிச்சிட்டு போகிறது ரொம்ப தப்பு. இந்த அப்பா கிட்ட நீங்கள் போய் பேசுகிறத காட்டிலும் வேறு யாரும் உங்களுக்காக பேசிட முடியாது. அப்படியே பேசினா அவர் நினச்சார் யாரையாவது ஏவி பேசிக்கிடுவார், ஜெபம் பண்ண விட்டுக்கிடுவார், அது வேறு கதை. ஆனால் நீங்கள் உங்கள் அப்பாட்ட போனால் எஸ் கிராண்டட், நீ என்னை மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி உங்களை அவரை மாதிரி மாற்றி நல்லா வாழ வைக்கிறதுக்கு உங்களுக்காக ஜெப உதவி. ஜெப உதவி சொல்லுங்க. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்நிய பாஷை பேசி ஆவியானவர் எனக்காக செய்கிற ஜெப உதவியை பெற்றுக்கொள்கிறேன். ஜெப உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்நிய பாஷையில் பேசணும். நமக்கு என்ன பண்ணுறோம், அது என்ன நல்லா இல்லை அப்படின்ட்டு பேசாமல் இருக்கிறோம். அது பெரிய தப்பாக போகுது. அதனால் பின்னிட்டு விழுந்து சிக்குண்டு பிடிபட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஏசாயா 28 அந்த வசனம் இது 28:11. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்கள் மனதில் பதியணும், உங்கள் இருதயத்தில் தங்கணும். நம்ம பிழைக்கிறதுக்கு வழி இருக்குது. எப்பேற்பட்ட மோசமான சில நிலைமையிலையும் பிழைக்க வழி இருக்குது. அங்கே அக்கினி சூளைக்குள்ளே போட்டாலும் சரி பிழைக்க வழி இருக்குது. சிங்க கெபிக்குள்ளே போட்டாலும் சரி பிழைக்க வழி இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து 20 காசுக்கு விற்றுப்பிட்டாங்க, பிழைக்க வழி இருக்கிறது. கோலியாத்து வந்துட்டானா பிழைக்க வழி இருக்கிறது. செங்கடல் முன்னாடி நிற்குதா பிழைக்க வழி இருக்கிறது. யோர்தான் நதி வந்துருச்சா பிழைக்க வழி இருக்கிறது. தண்ணி இல்லை, இருக்கிற தண்ணி கசக்குது, பிழைக்க வழி இருக்கிறது. உங்களுக்கு முன்னே போகிறவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் உங்களோடு கூட உங்களுடைய வீட்டில் இருக்கிறவருங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும். பல சமயத்தில் அதை மறந்துட்டு எங்கே போனார், எங்கே போனாரா, இங்கே தான் இருக்கிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே, மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் என்னோடு கூட இருந்து வழி நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், உமக்கு நன்றி. ஒரு விதத்திலும் குறைந்து போகாதபடி என்னை நிறைவாய் நடத்துகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரை உமக்கு நன்றி. எனக்காக நீர் வேண்டுதல் செய்கிறீர், என்னை பூரணமாக்குகிறீர், என்னை பலப்படுத்துகிறீர், தடைகளை தகர்க்கிறீர். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை எனக்கு தருகிறீர். நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் சேனைகளின் தளபதியாய் சேனைகளின் அதிபதியாய் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எனக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஜெயம் கொடுக்கிறீர். போராட்டம் உண்டு, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறீர் இது நல்ல போராட்டம் என்று, விசுவாசத்தின் நல்ல போராட்டம் என்று.
பிசாசு சொல்கிறான் இதெல்லாம் நடக்காது, விளங்காது, உருப்படாதுன்னு. போடா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார், அவர் செய்த நன்மையை நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்படி பேச பழகணும். இயேசுவானவர் பேசி பதில் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சாப்பிட இல்லை, ஒன்றும் இல்லை இந்த கல்ல அப்பமாக்கி, நீ தான் கடவுளோட பிள்ளைங்கிற, தேவனுடைய பிள்ளைங்கிற, அப்போ கல்ல அப்பமாக்கணும். போடா. இப்போக்கு அவர் என்னை அப்பமாக்க சொல்லலை, அவர் சொல்கிற வார்த்தையினால் நான் பிழைச்சிக்கிறேன், வார்த்தையினாலே பிழைப்பாயின்னு எழுதியிருக்க, போடா அப்படின்னாரு. அப்புறம் வர்றான், அங்கேருந்து குதிக்கலான்னு குதிச்சா கால் கை ஒடிஞ்சு போயிடும், அவனுக்கு தெரியும். ஆனால் இவர் சொல்கிறாரு, அவர் கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக அப்படின்னு எழுதியிருக்கலடா. பதில் சொல்ல தெரிஞ்சிச்சு இவருக்கு. அப்புறமா சொல்கிறான், ஏயா நீ சிலுவைக்கெல்லாம் போகணுமா, இப்படி பாடாப்படன்னு செத்து அங்கே என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும், என்ன செய்வேன்னு உனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி போய் ஒரு தடவை சாஷ்டாகமாக விழுந்துட்டா சிலுவையே வேண்டாம், சிலுவையே வேண்டான்னு அப்புறம் என்னை மாதிரி பிசாசாருன்னு சொல்ல வர்றேன். அப்பாலே போ சாத்தானே, நீங்களும் சொல்ல தெரியணும், அப்பாலே போ சாத்தானே. கர்த்தர் என்னை பிழைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, நான் பிழைப்பேன். நான் சுகமாயிருப்பேன்னு சொல்லியிருக்கிறார், சுகமாயிருப்பேன். ஆபத்துக்கு பயப்படாமல் தைரியமாக இருக்கிறத பற்றி பேசியிருக்கிறார், நான் தைரியமாக இருக்கேன். என்னை கொன்றுவேன் பிசாசு சொன்ன, போடா அப்படி சொல்லிட்டு ஜீவாதிபதி என்னோட கூட இருக்கிறார், ஜீவனுக்கு அதிபதி, ஜீவ வார்த்தை, அது என்னை பிழைக்க பண்ணுகிறது. நான் பிழைப்பேன், நன்றாயிருப்பேன், ஆசீர்வாதமாயிருப்பேன், கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாயிருப்பேன் அப்படின்னு உங்கள் வாய் சொல்லணும். நீங்கள் சொல்லுகிறபடி ஆகும். எல்லாம் சொல்லி சொல்லி வச்சுட்டான். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் கூடாத காரியம் உங்களால், நம்மளால் எதுவும் முடியாது. கடைசியில் அவரால் கூடாத காரியம் இல்லாத நம்மளால் ஒன்றும் முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், இயேசுநாதரை சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் கூடாத காரியம் உங்களால் முடியாது ஒன்றும் இல்லைப்பா. மகனே மகளே, உன்னையால முடியாது ஒன்றும் இல்லை, நான் தான் அதிகாரம் பூரா உன்கிட்ட கொடுத்துட்டேனே. பரலோகராஜ்யத்தின் திறவுகோள்கள் அதிகாரம் உன்கிட்ட இல்லையா இருக்குது, என்னை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க. கிறுக்கு, கிறுக்குன்னு சொல்லாத ஒன்று தான் பாக்கி. அதிகாரம் பூரா உன்கிட்ட இருக்கையா, சாவியை கையில் வச்சுட்டு உள்ள சாவியை போட்டு திறக்க மாட்டியா, திறக்கணும் ஆண்டவரே. ஏன்னா இது உன்கிட்ட இருக்குடா சாவி, உன்னுடைய அதிகாரத்தில் இருக்கு, பூமி முழுசு உன் கண்ட்ரோலில் இருக்குது. வார்த்தையை சொன்னால் நடக்கும். இந்த பொய்யை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்க, இன்னமும் இவ்வளவு காலமாக பொய்யில் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அது பொய்யணும், பொய்க்கே பிதா, ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். இன்னைக்கு அவனை போய் அது எவ்வளோ பேர் கும்பிட்றாங்க, எனக்கு இன்னும் விளங்காத ஒன்று. கடவுளை முன்னாடி வச்சுக்கிட்டு வேறையாவது கும்பிட்டு, ஐயா சாமி பிச்சைக்காரனை கூப்பிட்டு, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் எனக்கு கடவுள், என் சாமி நீ தான் சொல்கிறத கேட்டால் நமக்கு இவனை உதைக்கணும் போல இருக்குது. ஆனால் அவனை உதைக்கலாம் முடியாது. கேட்டுட்டு நம்ம ஒழுங்காக இருக்குங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். வி வாக் வித் காட். எப்படி தேவனோட கூட நடக்கிறீங்க, அவருடைய வாக்குத்தத்த வசனத்தோடு நடக்கிறீங்க, அவர் வார்த்தையை சொல்கிறபடியே உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்க. அவருடைய தலைமுறையால் குணமானேன், ஆமாம் இதை நம்புறன்றார், இல்லை நம்புன்றார். இல்லைன்னா நீ என்னை நம்ப மாட்டேங்கிறதுனால உன் மேலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, கோபமாக இருக்குது, படா அப்படின்றார். அந்த எபிரேயர் 11:6 எடுங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதாவது விசுவாசம் என்ன, அவர் சொல்றதை நம்ப சொல்றாரு. உலகம் சொல்றதை நம்புனா அது அவிசுவாசம், பிசாசு சொல்றதை நம்புனா அது அவிசுவாசம். அவர் சொல்றதை நம்பிட்டா யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட், பிடிச்சுக்கன்றார். சந்தேகம் வர்றப்ப கூட அது போ, அங்கே ஓடிப்போ, சந்தேகத்துக்கு இடம் இல்லை, அப்படி சொல்லுன்றாரு. நான் கர்த்தரை நம்புறேங்கிறாரு, நம்ப சொல்றாரு. என்ன செய்யணுமா, சூழ்நிலையெல்லாம் எவ்வளோ மாசம் விழுந்த மாதிரி ஆகி போச்சுங்க.
ஏற்கனவே சரீரம் செத்து போச்சுங்க, சாராளுடைய சரீரம் செத்து போச்சுங்க, இன்னமேல் எங்கங்க பிள்ளை பிறக்கிறது? அவர் சொல்லுவாருங்க, இஸ்ரவேல் பிறப்பேன்னு. யார் அவன் பேர் என்ன? ஈசாக்கு பிறப்பேன்னு அவர் சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் நடந்துருமா? அப்படிதான். ஆனால் ஒரு நேரம் கோச்சிக்கிட்டார். நான் அப்படியே ஆராய்ச்சி சொல்கிறேன், நீங்கள் இவன் ஈசாக்கு வருவேன்னு சொல்கிறது இப்போதெல்லாம் இஸ்மவேலை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிவிட்டான். கோவம் வந்துருச்சு அவருக்கு. படா அப்படின்ட்டு போயிட்டார். ஐயோயோ என்னை வஞ்சி விட்டாரு. என்னத்துக்கிட்டனா அவர் சொல்கிறத நம்பாமல் வேற என்னத்தையே சொன்னேன்னு உடனே நம்பி, அல்லேலூயா, ஈசாக்குக்கா ஸ்தோத்திரம், வந்ததுக்கா ஸ்தோத்திரம், பெரிய சந்ததிக்கா ஸ்தோத்திரம், ராஜாக்கள் வர்றதுக்கா ஸ்தோத்திரம், என் மூலமாக உடன்படிக்கைக்கா ஸ்தோத்திரம், உடன்படிக்கையில் இயேசு வர்றதுக்கா ஸ்தோத்திரம், இயேசுவினால நானும் ரட்சிக்கப்படுறேன், உலகம் ரட்சிக்கப்படுறாங்க, அல்லேலூயா அப்படி பாடிட்டான் அவன். அப்படிதான் கர்த்தராய மகிமைப்படுத்தினானா. அப்படிதான் எழுதியிருக்கு ரோமர் 4 இதைத்தான் எழுதியிருக்கு. இதை மாதிரி நம்ம சொல்லணுமா? அல்லேலூயா, அப்படியே தழும்புலாலே சுகமானேன். சுகமான மாதிரி தெரியலையே, வயிற்று வலி எல்லாம் இருக்க, பலவீனமாக இருக்க. இல்லை, அவருடைய தழும்புலாலே சுகமானேன். அப்புறமும் ஒன்றும் நல்லா இல்லை. நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்கள்ல, கதை சொல்லுவாங்கள்ல, இந்த மழை போகுதான்னு பார்க்கலாம். எவனாயில் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் சொன்னபடி ஆகும்னு சொல்லியிருக்கேன். நம்ம சொல்லு, மலையை போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, மலையை போ திறந்து பார்க்கலாம். கண்ணை திறந்து பார்த்தா மழை அந்த தண்ணி அங்கே இருக்குது. மழை பெருசான மாதிரி தெரியுது. பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாதிரி தெரியுது. இல்லை, God said it, it works out like that. அது மாதிரி நடக்குது. It happens like that. அவர் சொல்லிட்டாரு, there is no appeal. மாற்றி பேச மாட்டேன். there is no appeal. அவர் சொல்லிட்டாரு. சூழ்நிலையெல்லாம் நல்லா இல்லை, சூழ்நிலை நல்லா இல்லை. அது சூழ்நிலை எப்போயுமே நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சரி, உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் சரி, என்றைக்குமே சூழ்நிலை சரியாக இருக்காது. அது இருந்தால் அது ஒரு பெரிய ஆச்சரியம். எப்பயுமே சூழ்நிலை சரியாக இருக்காது. பார்த்தா அங்கே செங்கடல் வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி வந்தாங்க. வந்தால் பார்த்தா யோர்தான் நிற்குது. யோர்தானா? அது மரண யோர்தான். அப்புறம் அங்கிட்டு வந்துட்டாக்க எரியோ கோட்டை நிற்குது. அப்புறம் பார்த்தா ராட்சர்களாக வர்றாங்க, கோலியாத்து வேறு வர்றான். ஏதாவது அனுகூலமாக இருந்துச்சா? ஆனால் செங்கடலும் திறந்துச்சு, யோர்தானும் பிளந்துச்சு, எரியோ கோட்டை விழுந்துச்சு, அந்த கோலியாத்து விழுந்துட்டான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செங்கடலும் திறக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்க யோர்தான் நதி பிளக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எரியோ கோட்டை விழும். உங்கள் வாழ்க்கை முன்னாடி நிற்கிற அந்த கோலியாத்து அவன் மண்டா உடஞ்சி செத்து கீழே விழுவான். அல்லேலூயா. பொட்டில் போட்டாலும் ஒரு கடலை அப்படியே சாஞ்சிட்டான். செத்தது ஒரு ஆள் தான். அந்த பெலிஸ்தர் எல்லாரும் ஓட்டம் பிடிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தன் தானடா செத்தேன். இல்லை, நம்ம லீடரே அவுட்டு, இன்னுமே இங்கே நான் யாரும் நிற்க முடியாது, எல்லா பேர் அவனுக்கு ஓடி போயிட்டான் பாருங்க. அத்தனை பேர் அத்தனை பிசாசுகளாக இருந்தாங்க. இந்த ஒருத்தன் அவுட்டுன்னா எல்லா பிசாசும் ஓடி போச்சு. உங்கள் முன்னாடி நிற்கிற அந்த ஒரு பிசாசை, ஒரு கோலியாத்தை கர்த்தருடைய வார்த்தையினால், இவன் யார் விருத்த சாதனம் இல்லாத, இவன் யார் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அப்படி சொல்லிட்டு கல்லை விட்டேறீங்க, பொட்டுன்னு போயிடுவான். அவன் பொட்டுன்னு போனோன்னு இருக்கிற மீதி இருக்க எல்லா பிசாசும், அதாவது 6000 பிசாசு இருந்துச்சாம்ல ஒருத்தன்ட்ட, அத்தனையும் ஓடி போச்சு. உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாகிலும் உங்களுக்கு முன்பாக எடுத்து நிற்பவன் கிடையாது. இயேசு பரிசுத்த ஆவியை அனுப்பினார். பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேவனுடைய வல்லமையை உள்ள தர்றாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, you will receive power. தேவனுடைய வார்த்தையை பேசி அந்த காரியங்களை நடப்பிக்கிற வல்லமை உங்களிடத்திலே வந்து விடுகிறது. சுகமாகுன்னு சொன்னால் சுகமாயிடுறான். இதை கர்த்தர் பேசுகிறார். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். பிசாசை அகன்று போனா பிசாசு போயிடுறான். ஏன்னா அபிஷேகத்தோட வல்லமை வருகிறது, அதிகாரம் இருக்கிறது. அபிஷேகம் வந்தவுடனே வல்லமை வந்து விடுகிறது. தேவன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார்.
உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற, உங்களுக்கு ஐடியா கொடுக்குற, இதை செய்ய அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குற தேவன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை தருகிறார், பிரசன்னத்தை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார், ஜீவன். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க ஜீவனை கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார். பிசாசை மேற்கொள்ள, உங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். தேவனுடைய பலனை பெற்றவர்களாய் நீங்கள் வாழ 2 வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம், உபாகமம் 6 4 முதல். இஸ்ரவேலே இல்லை 4வது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தரே. கர்த்தர் ஒருவரே. கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரத்திலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, கொஞ்சம் பாக்கி வைக்காத முழு இருதயத்தோடு அவரை பிடிச்சுக்க. இன்று நான் உனக்கு விதைக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. என்னது? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதிக்கிறீங்களா? போதிக்கணும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து, இந்த வாக்கு தத்தங்களை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேலே அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. யார் யாரோ என்னத்தையே கட்டிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னத்தையோ ஒன்று இந்த பச்சை குத்துறதெல்லாம் ஆகாது. அது என்னமோ ஒன்று சொல்கிறாரு, அது என்னன்னு எனக்கு தெரியல, என்னத்தையும் அவனை கையில் கட்டிக்கன்றாரு. நமக்கு அது அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் சொல்லிட்டார், அதனால் உங்களுக்கு ஏதாவது அவர் இந்த வாக்குத்தத்தின்படி நடக்கும்னு சொல்லியிருக்காரு, அதனால் கையில் கட்டியிருக்கேன். ஹலோ, யார் என்ன செஞ்சால் என்ன, அது அவங்க வேறு அர்த்தத்தோடு செய்கிறாங்க. ஆனால் நான் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தின்படி ஆகும்னு சொல்கிறாரு, அதனால் கட்டி வச்சுருக்கேன். நான் அதை கூட செய்யலாம். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள், அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய். பார்க்கும் போதெல்லாம் அவர் இதை செய்வார், சோகமாக்கிட்டார். ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதில் நிற்கட்டும், இருதயத்தில் நிற்கட்டும். நீங்கள் புது சிருஷ்டி என்பதை உங்ககிட்ட நான் சொல்லுவேன், வழக்கமாக சொல்லுவேன். அந்த மனசாட்சியில் உண்டான எல்லா அவமானங்களையும் நீக்கி இருக்கிறாருங்கிறத நான் சொல்லுவேன். அந்த 10 Commandments படத்தில் மோசே பார்வோனோட அரண்மனையில் வளர்ந்த ஆள். ஆனால் தான் எபிரேயருடைய பிள்ளைன்னு தெரிஞ்சதுனால அவன் எங்கள் அம்மா யாருன்னு பார்க்குறதுக்கு வந்தானா. அப்போ ஏன் நல்லா ரொம்ப ஏழடா, நீ என்னை பார்த்து உனக்கு வெக்கம் இல்லையா? உன் அம்மா நான் இவ்வளவு ஏழையாக அடிமையாக இருக்கிறத பார்த்து உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கேட்குதான். இவன் சொல்கிறானா, ஐ ஹவ் நோ ஷேம் இன் மீ. எனக்குள்ளே வெட்கம்னே ஒன்று இல்லை, எனக்குள்ளே வெட்கம்னு ஒன்று இல்லை. அப்படி இருக்க என்னை பெற்ற தாயை பற்றி நான் எப்படி வெட்கப்பட முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்றைக்கு வி ஹவ் நோ ஷேம் இன் அஸ். நம்ம மனசாட்சி கூட சுத்திகரிக்கப்பட இடம் கொடுப்போம். அந்நிய பாஷையில் பேசுங்க, அதுவும் கிளியர் ஆகிடும். அந்நிய பாஷையில் பேசுங்க, நீங்கள் புது சிருஷ்டிங்கிறத உணர்வீங்க, ஜெயமாக இருப்பீங்க, எழும்பி முன்னேறுவீங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லோரும் ஜெபம் பண்ணலாம். நீர் எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், ஆவியினால் பலப்படுத்துகிறீர், எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர். இயேசு பரலோகத்திலிருந்து எங்களுக்காக வழக்காடுகிறீர். பரிசுத்த ஆவியானவர் இங்கே எங்களோட கூட எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார், எங்களுக்கு போதிக்கிறார், எங்களை நடத்துகிறார். உம்முடைய ஜெயமான பாதையில் எங்களை நடத்துகிறீர். உமக்கு நன்றி. நீர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கட்டும். இங்கே இருக்க ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வார்த்தை, உம்முடைய கரம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய அபிஷேகம் தங்குவதாக. ஜெயமானவர்களாக நம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும். உமக்கு மகிமையாக இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.